தமிழ் வாழும் அன்பு நெஞ்சங்களே, வாழ்க, மனம்போல் வாழ்க என்று எமது வணக்கத்தை தெரிவித்து, அமுதே தமிழே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் கும்ப ராசிக்கான சனி மாற்ற பலன்களை ஆராய்கிறோம். கற்பனை திறனும் இனிய வாக்கு வன்மையும் உடைய கும்பராசி அன்பர்களே, இந்த சனி மாற்றம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறது என்று ஆராய்ந்து பார்ப்போம். முதலில் கும்ப ராசிக்கு சனி யார்? சனியார் ஆட்சி பலம் பெறும் ராசியாகவும் மூல திரிகோண பலம் பெறும் பலமான சுப வீடாகவும் அமைகிறது. எனவே கும்ப ராசிக்காரர்களுக்கு சனியும் சுபரே. மேலும் சனியார் 12ஆம் இடமான மகர ராசிக்கும் அதிபதியாகி விரய ஸ்தானாதிபதியாகவும் அமைந்தவர். இத்தகைய சனியார் 2026 மார்ச் 6ஆம் தேதி முதல் கும்பத்திற்கு 2ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்துள்ளார். இது 7.5 சனியார் காலத்தின் இறுதி பகுதியான 2.5 வருட காலமாகும். 7.5 சனியாரின் முழுமையான பலனை அனுபவிக்கும் ஒரே ராசி என்றால் அது கும்பம் என்றே கூறலாம். 7.5 சனியின் முதல் 2.5 வருடம் மகர ராசியிலிருந்து அதிக செலவுகள், கடன், விரயம், சோம்பல், தூக்கம், கற்பனையோடு கூடிய சுக வாழ்வை அனுபவித்த கும்பராசியினர் நடந்து முடிந்த 2.5 வருடம் உடல் ஆரோக்கியத்தில் கேடு, சோம்பல் குணம், இளைய சகோதரர்களால் விரயம், இடமாற்றம், அலைச்சல், தொழில் மாற்றம், பதவி மாற்றம் போன்ற சங்கடங்கள் பலவற்றை கடந்து வந்த கும்பராசியினருக்கு இந்த சனி மாற்றம் 2ஆம் இடம் 7.5 சனியின் இறுதி பகுதி எவ்வாறு செயல்படும் என்று ஆராய்வோம். 2ஆம் இடம் என்பது வாக்கு, கல்வி, பொருளாதாரம் போன்ற நிலைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய இடம் என்பதால் இந்த நிலைகள் பாதிக்கப்படக்கூடும். குடும்ப நிலையிலும் குழப்பம், வாக்குவாதம், கருத்து வேற்றுமை, முகம், கண் போன்ற அவயவங்களிலும் ரோகங்கள், பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடும் என்பது பொது விதி. இவைகள் உடனடியாக காண முடியுமா என்றால் இல்லை. சனியார் மந்த கிரகம். இறுதிக்கால 2.5 ஆண்டு காலத்தின் நடுப்பகுதியில்தான் தன் பலனை அதிகப்படுத்துவார். தற்போது குருவின் சாரமான பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமாக செல்வார். எனவே பாதிப்புகள் தென்படாது. மேலும் 2026 ஜூன் மாதம் அளவில் குரு மாற்றம் ஏற்பட்டு சனியார் குருவின் பார்வையை பெறுவார். எனவே குரு பார்வையை கடக்கும் வரை சுமாரான செயல்பாடுகளையே காட்டுவார். அதன் பின்பு 2027 ஆகஸ்ட் மாதத்தின் பின்பு சனியார் சுயபுத்தியில் செயல்பட்டு சில சம்பவங்களை காட்டக்கூடும். எனவே அதிகம் பயப்பட தேவையில்லை. அடுத்து சனியார் பார்வைப்படும் இடங்களும் பலன் செய்யும். மீனச் சனியார் 3ஆம் பார்வையால் இடப ராசியையும் 7ஆம் பார்வையால் கன்னி ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்வை செய்வார். 3ஆம் இடம்பெறும் பார்வை இடப ராசிக்கு கிடைக்கிறது. இந்த இடப ராசி கும்ப ராசிக்கு 4ஆம் வீடு. எனவே கும்பராசிக்கு சுப பலன்கள் தரக்கூடியதாகவே அமையும். ஆரோக்கியம் சிறப்படையும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், புதிய வீடு மனை கிடைக்கவோ இடமாற்ற பலன்கள் அடையவோ வாய்ப்பு உண்டாகும். தாயார் உடல் ஆரோக்கியம் சீரடைய சிறப்பாக அமைய சூழ்நிலை அமையும். பிரயாணங்கள் கைகூடும், சுப காரியங்கள் நிறைவேற பேச்சுவார்த்தைகளும் அமையலாம். அடுத்து 7ஆம் இடம் வீசும் பார்வை கும்பராசிக்கு 8ஆம் இடமான கன்னி ராசி மீது படும். 8ஆம் இடமானாலும் கன்னி கும்பத்திற்கு நட்பு வீடு.
8ஆம் இடத்திற்கு பொதுவாக கூறப்படும் தீய பலன்கள் குறைவுபடும். எனவே அதிக கவலைப்பட தேவையில்லை. மேலும் 10ஆம் இட பார்வை பெறும் தனுசு ராசி கும்பராசிக்கு 11ஆம் இடமாக அமைகிறது. 11ஆம் இடம் சனியாற்கு சிறப்பான இடம். எனவே பொருள் வரவு, லாபம், இழந்ததை மீட்கும் காலம், சமூக அந்தஸ்தை உயர்த்தும் காலமாகவும் அமையலாம். அடுத்து இந்த ராசியின் பலன்களை அறிவதில் மகாதிசையின் பங்கும் முக்கியமானது. கும்ப ராசியில் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் திசையையும், சதய நட்சத்திரம் ராகு திசையையும், பூரட்டாதி நட்சத்திரம் குரு திசையையும் ஆரம்ப திசையாக கொண்டு பிறந்தவர்களே. தற்போது வயது அதிகரித்து அவர்கள் ஏனைய திசைகளிலும் பயணம் செய்யக்கூடிய நிலை உண்டு. எனவே ஜனனகால சாதகத்தை கொண்டு சரியான திசை பலன்களை அறிந்து முழுமையான பலன் காணலாம். அதோடு லக்னம், பிறந்த லக்னம் துலாமாகவும் மகரமாகவும் பிறந்தவர்கள் அதிக சுபபலன்களையும், கும்பம் மற்றும் இடப லக்கணத்தில் பிறந்தவர்கள் மத்திம சுபபலன்களையும் காண முடியும். அடுத்து கடவுள் நம்பிக்கை, வழிபாடு எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றக்கூடியதே. கும்பராசிக்காரர்கள் காளி தேவியையும் ஆஞ்சநேயர் ஐயப்பன் சுவாமிகளையும் வழிபடுதல் நன்று. மேலும் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் முருகன் மற்றும் வைரவரையும், சதய நட்சத்திரக்காரர்கள் பிள்ளையார் மற்றும் துர்க்கை அம்மனையும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர் சிவன் மற்றும் தட்சணாமூர்த்தி ஆகிய தெய்வங்களையும் வழிபடலாம். மேலும் ஜென்ம நட்சத்திரம் மாதம் ஒரு தடவை வரும். அந்த நாளில் முடிந்தவர்கள் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை, எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும் நன்று. முடியாதவர்கள் வசதியான ஒரு நாளிலோ அல்லது சனிக்கிழமைகளிலோ சென்று வழிபடுவது சிறப்பு. அத்துடன் தான தர்மங்கள் செய்வதும் தீவினை பாவ கணக்குகளை குறைத்து நன்மைகளையும் புண்ணிய கணக்கையும் அதிகரிக்கக்கூடியது. எனவே நல்லதை செய்து நன்மையே பெறுவோம் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். மனம் போல் வாழ்க. நன்றி.